Good morning students. I am your maths teacher. Now 7th mathsல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 6th chapter information processing பார்க்க போறோம். 6.1 6.2 very interesting and very easy கூட கலர் பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கிரேயான் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், புக் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த புக் ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். So, நம்ம introduction பார்க்கலாம். In the 6th we studied Sudoku with a number puzzle. Now we shall learn about Tetromino. So, நம்ம Sudoku gamesலாம் விளையாடி இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே போல தான் இது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெட்ரோமினோனா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த ரியல் லைஃப்பில் நம்ம அலைவாக நம்ம இதெல்லாம் விளையாடுவோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெட்ரோமினோனா என்னன்னு பார்க்கலாம். அதில் டொமினோ அண்ட் ட்ரைனோமினோனா என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர்ஸ் 2 ஸ்கொயர் ஜாயின் பண்ணிட்டா அது என்னன்னு சொல்கிறாங்க, டொமினோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெர்டிக்கலியாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாக இருக்கலாம். when we arrange domino either horizontally or vertically we get the following shapes. ஸோ இப்படி இருந்தால் அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், டொமினோன்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி இப்போ 3 ஷேப்ஸ் 3 ஸ்கொயர் பாக்ஸஸ் சேர்ந்துட்டா, சிமிலர்லி when we arrange 3 squares along the edges, அந்த எட்ஜஸ் அந்த முனையும் ஜாயின் பண்ணிட்டா to get the formation is called as ட்ரைனோமினோ. இந்த போல் ஷேப் வந்து ட்ரைனோமினோ. இது இப்படி தான் கொண்டு வர முடியுமா அப்படின்னா, இப்படியும் அந்த 3 ஸ்கொயர் பாக்ஸை இந்த போல் வடிவத்துலேயும் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், 4 ஸ்கொயர் பாக்ஸ் ட்ரை டு ஜாயின் 4 ஸ்கொயர் பாக்ஸ் எதர் ஹரிசாண்டலி ஆர் வெர்டிக்கலி அப்படின்றாங்க. ஸோ அந்த போல் ஜாயின் பண்ணால் இப்படி தான் வரும். இஸ் தர் எனி அதர் வே ஆஃப் த ஜாயினிங் ஆஃப் 4 ஸ்கொயர்ஸ்? இதுக்கு மேலே ஏதாவது வழி இருக்குதா, வழிமுறைகள் இருக்குதா? இது இப்படி தான் அந்த 4 ஸ்கொயர் பாக்ஸ் இந்த வடிவத்தில் மட்டும்தான் ஒன்று ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் தான் பண்ண முடியுமா, வேறு எந்த ஷேப்பும் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. எஸ், நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்தலேருந்து வந்தது தான் நமக்கு இந்த 5 ஷேப்ஸு. இதை தான் நம்ம ட்ரெட்ரோமினோன்னு சொல்லுவாங்க. 4 ஸ்கொயர் பாக்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஃபார்ம் பண்ணுறது இதுக்கு பேர் தான் ட்ரெட்ரோமினோன்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 ஷேப். ஹவு மெனி ஷேப் டு யூ கெட்? இதுலேருந்து நமக்கு எத்தனை ஷேப்ஸ் கிடச்சிது? 5 ஷேப். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரெட்ரோமினோன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெட்ரோமினோவை ஒவ்வொன்றும் ரொட்டேட் பண்ணுறாங்க. when we rotate these shapes we get all the other shapes are shown in the below அப்படின்றாங்க. இதை வந்து ரொட்டேட் பண்ணால் இப்படி, மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணால் இப்படி, மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணால் இந்த ஷேப்பில், அதே போல் இதை ரொட்டேட் பண்ணால் இந்த ஷேப்பில். ஸோ அதை ரொட்டேஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணால் இப்படி வரும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெட்ரோமினோவை ரொட்டேட் பண்ணால் இப்படி வரும். இதை ரொட்டேட் பண்ணால் சேம் அதே ஷேப் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்ரோமினோனா thus all the formation of 4 squares formed by joining edges to edges are called as tetromino. இப்போ டெட்ரோமினோ என்னன்னு தெரியுதுங்களா? 4 ஸ்கொயர் பாக்ஸ் சேர்ந்தாலே அதை டெட்ரோமினோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ட்ரை மீன்ஸ் 3 ஸ்கொயர் பாக்ஸ் சேர்ந்துச்சுன்னா ட்ரைனோமினோ. அந்த டெட்ரா மீன்ஸ் 4. ஸோ அப்போ 4 ஸ்கொயர் பாக்ஸ் சேர்ந்துச்சுன்னா டெட்ரோமினோ. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே நம்ம போகலாம். So 6.1ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, a tetromino is a shape obtained by 4 square together. Draw a tetromino which passes symmetry. அப்படின்னா ஹரிசாண்டலோ வெர்டிகலாவும் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் போயிட்டோம். கம்ப்ளீட் த டேபிள் பண்ணியிருக்காங்க. டெட்ரோமினோவை 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும், 180ல் ரொட்டேட் பண்ணால், 270ல், 360ல் ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே 0வும் 360யும் ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கும். ஸோ அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து நிற்கும். ஸோ மற்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ 90 கொடுத்துட்டாங்க, 180 கொடுத்துட்டாங்க. இப்போ 270க்கு எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெட்ரோமினோ. ஸோ அதை இப்போ 270ல் வரைகிறேன் பாருங்கள். இதே போல் ஒரு கலர் பென்சிலில் கிரேயான் எடுத்து வரைஞ்சி இதே போல் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க, ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 180 போடணும், 270 போடணும். 270 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணணும். 180க்கு நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்படி தான் வரும். 180 ஷேப்க்கு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு 270க்கு பாருங்கள், இந்த போல பிக்சர் தான் வரும். 360க்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும்.
நெக்ஸ்ட் தேர்ட் சம் 90 முடிச்சிட்டேன். 360க்கு ஒரிஜினல் பொசிஷன். So third completed. Next we pass on to the fourth one. Shade the figure completely by using the 5 tetromino shapes only once. So அந்த 5 tetromino shapes attend பண்ணணும் only ஒரு டைம் தான் நம்மள அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 5 கலர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த டெட்ரோமினோ ஷேப்ஸ் நமக்கு நல்லா தெரியும் இங்கே பண்ணும்போது. நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதே போல் நீங்கள் இப்போ புக் ஒர்க்கில் பண்ண போகிறீங்க. ஸோ கலர் எடுத்துக்கிறேன், ஷேட் பண்ண போகிறேன் பாருங்கள். இது போல் தான் ஷேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷேப் முடிச்சிட்டேன். ஸ்கெட்ச் பென் இருந்தால் ரொம்ப புக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்காக க்ரேயான் வச்சு பண்ணுங்கள், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ விசிபிளாகவும் நல்லா விசிபிளாகவும் இருக்கும். செகண்ட் முடிச்சிட்டேன். தேர்டு டெட்ரோமினோ முடிச்சிட்டேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபோர்த்து டெட்ரோமினோ முடிச்சிட்டேன். அடுத்தது ஃபிஃப்த்துக்கு அவ்வளோதான். 5 டெட்ரோமினோஸ் கொடுத்துட்டேன். ஒன்லி ஒன்ஸ் டைம் முடிஞ்சிச்சு. 1 2 3 4 5 முடிஞ்சிச்சு. ஸோ இதே போல் தான் அடுத்த ஃபிஃப்த்து ரொம்ப ஈஸி. யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ ஷேடட் இன் 2 டிஃப்ரெண்ட் வே. 2 விதமாக பண்ணலாம். ஃபில் த கிரிட் இன் சச் ஏ வே தட் நோ 2 adjacent boxes have the same color. 2 பக்கத்து பாக்ஸஸ் சேம் கலராக இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் கண்டிஷன். 2 விதமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி இது. ஒன்றை விட்டு ஒன்று கலர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே கலராக சேம் கலராக கொடுக்க போகிறோம். அடுத்த பாக்ஸுக்கு சேம் கலராக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸு ஒரே கலராக கொடுத்துட்டு வரோம் பாருங்கள். ஸோ கொடுக்காத பாக்ஸுக்கு இன்னொரு கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக கலர் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு சம்மும். ஸோ இன்னொரு கலரு. ஸோ விடுபட்ட பாக்ஸில் செகண்ட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ இதே போல் பாக்ஸ் பண்ணி ஷேட் பண்ணிட்டிங்கன்னா அந்தந்த முதல்ல பிளாக் பண்ணேன், ஒன்றை விட்டு ஒன்று பிளாக் பண்ணேன், அப்புறம் ஒன்றை விட்டு ஒன்று எல்லோ பண்ணேன். ஸோ எல்லோ கலரு அப்படியே உள்ளே ஷேட் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். பக்கத்து பாக்ஸ் எதுவுமே ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். 6th பாருங்கள். மேத்ஸ் ஆர் டெட்ரோமினோஸ் ஆஃப் த சேம் டைப். ஸோ ஃபஸ்ட்டுக்கு தேர்டு தான் கரெக்ட் ஆன்சர், செகண்டுக்கு ஃபோர்த்து, அப்புறம் தேர்டுக்கு ஃபஸ்ட்டு, ஃபோர்த்துக்கு செகண்டு. ஸோ இப்போ அதை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற டயக்ராமை வரைஞ்சிட்டேன். அதுக்கான ஆன்சர் வரைய போகிறேன். செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு. ஃபோர்த்துக்கு செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 6th முடிச்சாச்சு. 7th போகிறோம். அடுத்த பேஜ் திருப்பிக்கலாம். 7th பாருங்கள்.
using the given tetrominoes with the நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் 4x4 மேஜிக் கிரிட்ஸ். இந்த நம்பர்ஸ் வச்சு இந்த கிரிட்டில் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த டெட்ரோமினோ 4 டெட்ரோமினோ ஷேப்ஸ் வச்சு நம்ம வந்து கிரிட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிக்ஸ்டி 5 9 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கிரிட்டுக்கும் ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 3 2 13 11. அடுத்தது வந்து வயலட் கலருக்கு பாருங்கள் 14 1 12 8 எழுதுகிறேன் பாருங்கள். கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன், நீங்களும் அதே போல் கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இதே சேம் கலர் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு அந்த புக்கில் என்ன மாதிரி கலர் வந்து கொடுத்தா அப்பியரன்ஸ் நல்லா தெரியுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இதே சேம் க்ரீன் தான் கொடுக்கணும், எல்லோ தான் கொடுக்கணுன்றது இல்லை. ஓகேவா? ஸோ வி see in the next வீடியோ. கண்டினியூ. அவ்வளோதான். இப்போ 6.2 எடுங்க. இதோட முடிச்சுக்கலாமா? 6.1 முடிஞ்சிருச்சு.